ஏசாயா அதிகாரம் 26. அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார். அவர் உயரத்திலே வாசமாயிருக்கிறவர்களையும் கீழே தள்ளுகிறார், உயர்ந்த நகரத்தையும் தாழ்த்துகிறார். அவர் தரை மட்டும் தாழ்த்தி அது மண்ணாகும் மட்டும் இடிய பண்ணுவார். கால் அதை மிதிக்கும். சிறுமையானவர்களின் காலும் எளிமையானவர்களின் அடிகளுமே அதை மிதிக்கும். நீதிமானுடைய பாதை செம்மையாயிருக்கிறது. மகா நீதிபரராகிய நீர் நீதிமானுடைய பாதையை செம்மைப்படுத்துகிறீர். கர்த்தாவே, உம்முடைய நியாய தீர்ப்புகளின் வழியிலே உமக்கு காத்திருக்கிறோம். உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாயிருக்கிறது. என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறான். கர்த்தாவே, உமது கை ஓங்கியிருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கண்டு வெட்கப்படுவார்கள். அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். கர்த்தாவே, எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவீர். எங்கள் கிரியைகளை எல்லாம் எங்களுக்காக நடத்தி வருகிறவர் நீரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை அல்லாமல் வேறே ஆண்டவன்மார் எங்களை ஆண்டார்கள். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். அவர்கள் செத்தவர்கள், ஜீவிக்க மாட்டார்கள். மாண்ட ராட்சதர் திரும்ப எழுந்திரார்கள். நீர் அவர்களை விசாரித்து சங்கரித்து அவர்கள் பேரையும் அழிய பண்ணினீர். இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். கர்த்தாவே, இந்த ஜாதியை பெருக பண்ணினீர். நீர் மகிமைப்பட்டீர். தேசத்தின் எல்லை எல்லாவற்றையும் நெடுந்தூரத்தில் தள்ளி வைத்தீர். கர்த்தாவே, நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள். உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். கர்த்தாவே, பேறு காலம் சமீபித்திருக்கையில் வேதனைப்பட்டு தன் அம்பாயத்தில் கூப்பிடுகிற கர்ப்பவதியைப் போல உமக்கு முன்பாக இருக்கிறோம். நாங்கள் கர்ப்பமாயிருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்களைப் போல இருக்கிறோம். தேசத்தில் ஒரு ரட்சிப்பையும் செய்ய மாட்டாதிருக்கிறோம். பூச்சக்கரத்து குடிகள் விழுகிறதும் இல்லை. மரித்த உம்முடையவர்கள் பிரேதமான என்னுடையவர்களோடே கூட எழுந்திருப்பார்கள். மண்ணிலே தங்கியிருக்கிறவர்களே, விழித்து கெம்பீரியுங்கள். உம்முடைய பனி பூண்டுகளின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். மரித்தோரை பூமி புறப்பட பண்ணும். என் ஜனமே, நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போகுமட்டும் கொஞ்ச நேரம் ஒளித்துக்கொள். இதோ, பூமியினுடைய குடிகளின் அக்கிரமத்தின் நிமித்தம் அவர்களை விசாரிக்கும்படி கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருவார். பூமி தன் இரத்த பழிகளை வெளிப்படுத்தி தன்னிடத்தில் கொலை செய்யப்பட்டவர்களை இனி மூடாதிருக்கும். ஏசாயா 26 அதிகாரமும் தேவனுடைய 1000 வருட அரசாட்சியை பற்றியே சொல்லுகிறது. ஏசாயா 26:1, அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது, பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கு மதிலும் அரணுமாக ஏற்படுத்துவார். இது அவர்களின் எதிர்கால நிலையை குறிக்கிறது. அக்காலத்திலே இந்த பாடல் யூதா தேசத்திலே பாடப்படும். இன்றைய நாட்களிலே இந்த பாடல் அங்கே பாடப்படுவதில்லை. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்புவது இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் அல்ல என்பது தெளிவாக தெரிகிறது. ஏசாயா 26:9 பாருங்கள். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது,
எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாயத் தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் அருமையான வார்த்தைகளை பாருங்கள். இரவிலே என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது என்கிறார். என்ன ஒரு ஆச்சரியமான வார்த்தைகள்! உங்களுக்கு தேவனோடே அப்படிப்பட்ட ஐக்கியம் உண்டா? உன்னத பாட்டு என்ற சிறிய புத்தகத்திலே மணவாட்டி இவ்வாறு சொல்லுகிறாள். உன்னத பாட்டு 1-2. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. அது மன்னிப்பின், சமாதானத்தின், அன்பின் முத்தமாகும். இதனை அடுத்து தேவனுடைய இந்த உன்னதமான நிலைமைக்கு தான் செல்ல இயலாது என்பதை அவள் உணர்ந்து, என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம் என்று சொல்லுகிறாள். இதைத்தான் உன்னத பாட்டு 1:4 பார்க்கிறோம். இதே போன்றதொரு கருத்தையே ஏசாயா இங்கேயும் சொல்லுகிறார். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது. உங்களுக்கு இந்த விதமான உணர்வு உண்டா? அநேகர் இன்று தேவனுக்காக வைராக்கியம் கொண்டவர்கள் போல் நடிக்கிறார்கள். ஆவிக்குரிய வாஞ்சையிலே துடிப்பது போல காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் அதனால் பிரயோஜனமில்லை. நான் அவரை நேசிக்கிறேன், அவருக்காக பணி செய்ய விரும்புகிறேன் என்றெல்லாம் உதட்டினாலே கூறுவார்கள். இல்லை பிரியமானவர்களே, இவை எல்லாமே மாய்மாலம். அருமையானவர்களே, நீங்கள் இரவிலே படுக்கும் பொழுது தேவன் மீது அன்புடையவர்களாக, அவர் மீது பாசமுடையவர்களாக காணப்படுகிறீர்களா? நீங்கள் உண்மையிலேயே அவரை விரும்புகிறீர்களா? உங்களால் என்னை இழுத்து கொள்ளும், உம் பின்னே ஓடி வருவேன் என்று சொல்ல முடியுமா? 1000 வருட அரசாட்சியில் அவர்கள், என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன் என்பார்கள். நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனை விட்டு தூரம் போனது போன்ற உணர்வை எப்பொழுதாவது அடைந்ததுண்டா? அவருடைய சித்தத்தை விட்டு, அவருடைய விருப்பத்தை விட்டு வெளியே ஓடிவிட்டதாக உணர்ந்திருக்கிறீர்களா? அப்படி ஒரு உணர்வு வரும்பொழுது தேவனிடம் சென்று, கர்த்தாவே, நான் இந்த காரியங்களிலே உம்மை விட்டு தூரம் சென்று விட்டேன், என்னை மன்னித்து கொள்ளும் என்று கதறி இருக்கிறீர்களா? இந்த ஒரு உணர்வும் ஐக்கியமும் உங்களிடத்திலே இருக்கும் என்றால் நீங்கள் தேவனோடு உள்ள ஐக்கியத்திலே பலப்படுவீர்கள். ஏசாயா 26:18. நாங்கள் கற்பமாய் இருந்து வேதனைப்பட்டு காற்றை பெற்றவர்களைப் போல் இருக்கிறோம். தேசத்தில் ஒரு இரட்சிப்பையும் செய்ய மாட்டாதிருக்கிறோம். பூச்சக்கரத்து குடிகள் விழுகிறதுமில்லை. காற்றை பெற்றவர்களைப் போல இருக்கிறோம் என்று இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறார். அதாவது அவர்களுடைய துன்பங்கள் ஒரு பலனையும் தரவில்லை, கனியை உண்டாக்கவில்லை. இந்த மகா உபத்திரவத்தின் நாட்கள் துன்மார்க்கருடைய இருதயத்தை மாற்றவில்லை. அவர்கள் பரலோகத்தின் தேவனை தொடர்ந்து தூஷித்துக் கொண்டேதான் இருப்பார்கள். அருமையானவர்களே, இன்றைய நாட்களிலேயும் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் துன்பங்கள் கற்ப வேதனையைப் போல இருக்கிறது. ஒன்று, இது நல்ல பலனை பிறப்பிக்க வேண்டும். இல்லாவிட்டால் இது ஒரு காற்றைப் போன்றே கடந்துவிடும். இன்று அநேகர் இவ்விதமாக ஒன்றுமில்லாத காரியத்திற்கு பாடுபடுகிறார்கள். காற்றை போன்றவற்றை பெறுகிறார்கள். ஏனென்றால் எல்லாமே தேவனுடைய நாம மகிமைக்கென்று நடக்கின்றது என்று அவர்கள் விசுவாசிப்பதில்லை. நாம் தேவனுக்கென்று நல்ல கனியை பெற்றுக் கொடுக்கிறவர்களாக இருப்போமானால் நாமும் 1000 வருட அரசாட்சியிலே வாழ்வது போன்ற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, இன்றும் நாங்கள் கற்றுக்கொண்ட உம்முடைய வசனங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எதிர்காலத்தில் நடக்கப் போகிற அநேக உண்மைகளை எங்களுக்கு நீர் விளக்கி காட்டியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கும் பொழுதெல்லாம் உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட்டவர்களாக எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னமும் சரி செய்யப்பட வேண்டிய காரியங்கள் இருக்குமென்றால் அதை குறித்து எங்களோடு பேசி எங்களை திருத்தி உம்முடைய வழியிலே எங்களை நடத்தும். கஷ்டங்கள், பாடுகள் வழியாக கடந்து வருகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அது அவர்களை இன்னமும் தூய்மைப்படுத்தட்டும், உமக்கு நேராய் வழி நடத்தட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.